வரவழைத்துக் கொண்டிருக்கிற யூடியூபர்ஸ், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்து அமர்ந்து இந்த இடத்தை பெருமைப்படுத்திய என்னுடைய அன்பு சகோதரர், பொதுவான ஒரு இயக்குனர், எனக்கு வாய்ப்பு கிடைச்சு கூட அவரோட நான் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அது ஒரு வருத்தம் இருக்கு. அப்பேற்பட்ட என்னுடைய அன்பான திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், எங்களுக்கு முன்னால் பேசிய அவங்க வந்து எம்எல்ஏ அந்த லெவல் கிடையாது. அவங்க ஒரு மினிஸ்டரா இருக்கிறதுக்கு லாயக்கானவங்க. எங்க இந்தியன்ல நார்த் இங்க ஆக்க மாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஏன்னா உண்மையை பேசுறவங்க இருக்கக்கூடாது. அதே போல நான் இங்கே வந்தே ஆக வேண்டும் என்று சொன்னேன். எனக்கும் இந்த படத்துக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் சம்பந்தம் இருக்கிறது ஒன்றே ஒன்று, இந்த தம்பிதுரையால. தம்பிதுரை வந்து என்ன, ஆனால் என் படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு தான் வந்தார். வந்துட்டு நைஸாக கேசட் வெளியிட்டு விடாது வாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு போகலன்னா அது இருப்போமா இல்லையா, அந்த இதில் தான் வந்தேன். ஆனால் வராமல் இருந்திருந்தா ஒரு நல்ல விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். நான் பொதுவாக இந்த கேசட் வெளியிட்டு விழா இதுக்கெல்லாம் போகிறதே இல்லை. நவ் இட் ஹஸ் பிகம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ட்ரைலரு, சாங், அது இது ஏறத்தால ஒரு முக்கால்வாசி படத்தை பார்த்த மாதிரி ஆயிடுது. அது நம்ம ஜனங்களுக்கு அப்படியே ஒரு விஷயம், இதில் இருக்கிற சிரமம் தெரியாமல் தேட்டரில் படம் பார்த்துட்டே இருப்பான். இன்டர்வெல்லே அமுத்திடுவான் அந்த ஃபோனில். நல்லா இல்லை, முடிஞ்சது கதை, நம்ம கதை நல்லா இருக்கு போடும். ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் வந்து தமிழ் இனத்திடம் கேட்டுக்கொள்ள ஒரே கேள்வி, இது தமிழர்களுடைய படம். தமிழை நீ தான் பார்க்கணும். இது தெலுங்காரன் பார்த்தோ இல்லை ஹிந்திக்காரன் பார்த்தோ இல்லை மலையாளிஸ் பார்த்தோ இது ஓடப்படுறது இல்லை. அதனால் நீ பார்க்க வேண்டும். நீங்கள்லாம் வந்து எங்களை பார்க்கும்போது காலில் நான் அதுக்கு சில பேருக்கு சொல்லுவேன். நானும் சகோதரர் விஜயகாந்த்லேருந்து நாங்கள் ஒன்றா இருந்தோம். எஸ்.எஸ். சந்திரன், பாண்டியன், தியாகு, சந்திரசேகர். காரில் பேசப்படுற நடிகர் திரும்பியே பார்க்காத, அவன் வந்து ராதரை விட அப்படி நிறுத்தி வணக்கம் சொல்லிட்டுவான். ஏன்னா நம்ம அடையாளம் தெரிந்தானே பார்க்கணும். இது ஒரு டெம்பரரி லைன் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இது பர்மனெண்ட்டாக இருக்கும். இப்போ கூட எங்கள் அப்பா எம்ஆர் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எது செஞ்சாலும் நம்ம வந்து நமக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுப்பேன். நம்ம சினிமாக்காரெல்லாம் சீப்பு கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். தம்பிதுரை வந்து அவரை பற்றி பேசுகிறாங்க, எல்லா வேலையும் எடுத்துகிட்டு செய்கிறாரும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சின்ன பையன், இந்த வயசில் கூட நான் 71 வயசு ஆகுது, 51வது வருஷம் எனக்கு சினிமாவில். நான் வந்து ஒரு நடிக்கிறதுக்கு தான் லாய்க்கு. என்னுடைய சகோதரர் கமல்ஹாசன் மாதிரிலாம் என்னால் முடியாது. அந்த எல்லாத்தையும் மண்டையில் போட்டுட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. லண்டன் போனால் கூட சும்மா சுற்றி பார்க்கறதுக்கு போகிறது இல்லை. அங்கே போய் அந்த ஏஐ போய் கற்றுக்கிட்டு அது இன்னும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு அதை கற்றுக்கிட்டு இருக்காரு. ஆக அப்டேட்டாக இருக்கிறவர் அவர் மாதிரிலாம் நம்மளால முடியாது. நமக்கு எவ்வளோ ஏகப்பட்ட வேலை, வெளி வேலை இருக்கு நிறைய. அதனால சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. வரும் நடிப்பு, ஸ்டார்ட் கேமரா, நல்லா நடிப்போம். ஒரு பெரிய நடிகர் சொல்லியிருக்காரு என்னை பற்றி, இல்லை சார் அவர் படத்தில் போடலாம், லேட்டாக வருவார், சாப்பாடு அது வேணும் கேட்பாரு, படத்துக்கு இடம்லாம் இருக்காருன்னு கேட்பாருன்னு சொல்லாமல் அவர் ஒரே ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு, நல்லா நடிப்பார் சார், அது ஒரு தொல்லை. எப்படி இருக்கு பாரு இப்போ சினிமா, நல்லா நடித்தா ஒரு தொல்லையாயிடுது. ஆனால் இதையெல்லாம் மீறி இப்போ இந்த ட்ரைலர் பார்க்கும்போது மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உள்ளூர ஒரு வருத்தம் இருக்கு. ஆனால் நம்ம இல்லாமல் போயிட்டு இந்த ஃப்ரேமில் எல்லாரையும் யூஸ் பண்ணியிருக்காரு, எல்லாரையும் போட்டு காமிச்சிட்டாப்புல தம்பிதுரை. இந்த பெரிய மனசு வேற யாருக்குமே வராது, யாருக்குமே வராது. நானே சில டைமில் நம்ம நடிச்சிருக்கோம்,
ஒரு நல்ல வார்த்தையை மனசுக்குள்ள வச்சு போடவே இல்லையே ஃபோட்டோ, நம்ம ஃபோட்டோவை போடலேன்னு யோசிச்சிருக்கிறேன். இதில் மனிதர்களுக்கு உண்டுதாரு, கஷ்டப்பட்டோம் வரலையேன்னு. ஆனால் இங்கே கம்ப்யூட்டரை விட்டு அந்த வேலையே இல்லை. நான் பார்த்ததில் சந்தோஷப்பட்டேன். எல்லாரையும் போட்டாச்சு. போனவன் வந்தவன் கொண்டவன் தடிக்க விழுந்தவன் உட்கார்ந்தவன் எல்லாரும் ஃபோட்டோவை போட்டாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு மேடையில் உட்கார இந்த 24 கிராஃப்ட் இப்படி உட்கார வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நான் உண்மையிலே பாராட்டேன். அப்போதான் நாங்கள் மியூசிக் டைரக்டர் பார்க்குறோம், இவங்களை பார்க்குறோம், எடிட்டர்ஸ் பார்த்தேன், எல்லாரையும் பார்க்குறேன். அப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து புதுசாக பார்க்குறேன். என்ன பாருறேன், அவர் சொல்கிறாரு, நான் சினிமாவில் தான் உழைப்பிக்கிட்டு இருந்தேன், நான் எப்படி வரணும்னு நினச்சேன்னான்லாம் சொல்கிறாரு. நீ இப்போ வந்துட்டு இல்லை, நீ ஏன் வந்துடுது, இன்னும் பெருசாக வருவேன், பெருசாக ஆகவே முடியாது. உழைப்பு வேண்டும், டெடிக்கேஷன் வேணும். நான் வந்து ரொம்ப வெங்கலபாத்திரக்குள்ள கடைக்குள்ள யானை போட மாதிரி நான் சில 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 ஒரு சத்தம் வரும். ஆனால் கேமரா முன்னாடி போய் உட்காரணும் நிற்கணும்னா சீரியஸ் ஆகிடும், கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வந்துடும். எதிராளியை விடக்கூடாது, நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு தான் செய்வேன். செஞ்சாதான் ஏதோ ஓரளவுக்கு அது செய்யலாம். ஏன்னா சிவாஜி பாக்கிட்டேருந்து திருடுறது, புரட்சி தலைவர்கிட்டேருந்து திருடுறது, எங்கள் அப்பாட்டு திருடுறது, ஜெமினி சார்கிட்டேருந்து திருடுறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லாமல் இல்லை, அவங்க அளவு இருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து காவேரி நதி மாதிரி இல்லை கங்கை நதி மாதிரி. நமக்கு வசதி இருக்கா மக்களை போட்டு எடுத்துக்க வேண்டியதான் தண்ணியை, நமக்கு வசதி இருக்கா பக்கெட்டில் வச்சு தண்ணியை எடுத்துக்க வேண்டியது. ஆனால் எங்கள் அப்பா சொல்றது ஒரு நல்ல வேத வாக்கு, அதை மட்டும் மனசில் வச்சுருக்கேன். என்ன சொல்லுவார், தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும்டா, இல்லைன்னா சினிமாவில் விட்டுட்டு போயிடுவான், செத்து போயிட்டான் போட்டு வேற ஆளை போட்டு போயிடுவான். அதை நான் பார்த்தேன். இந்த 1.5 வருஷத்தில் 1.5 வருஷம் எனக்கு இந்த கால் ஆப்ரேஷன் நான் பண்ண பின்னாடி அந்த பேக் போன் பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு உடஞ்சிருச்சு. அப்போ ஒரு 1.5 வருஷம் இப்போ தான் வந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தேன். இதை எழுதுறாங்க, உடம்பு சரியில்லைன்றத போடுறான், உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்றத போட வேணாமா? ஏன் அதை மட்டும் போட மாட்டேன்? அவர் நல்லா ஆயிட்டார், நல்லா நடக்க போட அந்த கிரச்சஸ் வச்சுட்டு போனேன். அது போய் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கதையை இப்போ போடுறாயா? இதை ஒன்றும் என்ன இப்போ போய் ரொம்ப பேர் துக்கம் விசாரிக்கிறாங்க. ஆனால் இப்போ நல்லா இருக்குங்களா? ஏன் நல்லா இருக்கேன் என்னையா? இல்லை கிரச்சஸ் வச்சுட்டு அது என்ன 2 வருஷம் ஆச்சு. கிரச்சஸே வளர்ந்துருச்சு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஏன் உங்களை தொடர்னா இதை நிறைய நாளாக வந்து சாகுற வரைக்கும் நடிக்கணும், எனக்கு அதான் ஒரே ஆசை. டைரக்டர் ஆகணும் அதெல்லாம் என்னால் முடியாது. என்ன கேட்டாங்க, ஏன் நீங்கள் டைரக்ட் பண்ணலையா? நான் டைரக்ட் பண்ணலாம், பாக்கியராஜ் சார்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன். டைரக்ட் பண்ணுவேன், பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிவிடுவோம்னு பயப்படுறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படி. சரியாக நடிக்கலன்னா உங்களை மாதிரி 1 முறைலாம் கேட்க மாட்டேன். இவனை முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு வேற ஒரு ஆளை போடுறான்னு. இப்போ பாருங்க, நாளைக்கு டைட்டில் பாருங்க, மீட்டிங்குடைய டைட்டில் வரும், கொலை செய்வேன் ராதாகிருஷ்ணன். அதுதானே சொல்றது நானும். ஏன்னா அவங்க போடணும், இல்லைன்னா என்ன விட்டுருவாங்க. அதனால அது போடணும். என்ன சொல்றேன்னா, கெட்டதே போடுறப்ப கொஞ்சம் நல்லதையும் போடலாமேன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா ராதாகிருஷ்ணன் கொலை செய்வேன் சொல்லு வர்றேன். எனக்கு என் கேரக்டரோட ஒத்து போன வார்த்தைகள் அதெல்லாம், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், உண்மையை பேசுவதற்கு நம்ம பயப்படவே வேணும். ஒன்றும் இல்லை, இதுதான் நீங்கள் பாருங்கள், அவங்க ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா, அவங்க காங்கிரஸ் இருக்காங்க, அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய இடத்துலையே பார்த்துருக்கேன். நான் மார்த்தாண்ட வரைக்கும் வந்தவன் போனவன் பார்த்துருக்கேன் உங்களை. ஆனால் இப்போ சொன்னேன் நான், உங்களை ஏன் நான் ரொம்ப பிடிச்சதுன்னா, தைரியமாக சொன்னீங்க, இது வேண்டும் என்று சொல்லி தான் வந்தேன். வேறு யாருக்கும் தைரியம் கிடையாது. இது பேர் பூரா இந்த கொள்கையை பார்த்து வந்தேன், அதை பார்த்து மூஞ்சை பார்த்து வந்தேன். அப்படிலாம் ஸ்ட்ரெயிட்டாக சொன்னான், இதற்காகத்தான் வந்தேன். அப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அரசியலே நான் பார்த்து முதல்ல ஆள் இவங்க தான் நினைக்கிறேன். அப்போதான் சொன்னேன், உண்மையை பேசுவதற்கு எங்கேயுமே பயம் வேணாம், பொய்யை பேசுவதற்கு தான் பயம் வேணும். இந்த ஞாபக சக்தி இருக்க, அது யாருக்கு அதிகமாக இருக்குன்னா, பொய்யை சொல்கிறவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும். என்னமோ சொன்னுமே, அந்த வேலையே கிடையாது பொய் சொல்கிறவனுக்கு.
அவனுக்கு தான் ஞாபக சக்தி வேணும். எனக்கு உண்மை பேசுறதுனால நமக்கெல்லாம் ஞாபக சக்தி தேவையில்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் உண்மைகள் நிலைத்து நிற்கும். அதுக்காக சொல்றேன். இப்போ இந்த படம் பார்த்த உடனே ட்ராமான்னு போட்டிருந்தது. நிச்சயமா சொல்ற தமிழ்நாட்டு மக்களை ட்ரோமால விடாது. இந்த படம் ட்ரோமால விடாது. எல்லாரும் ஹேல் அண்ட் ஹெல்த்தியா நல்ல படம் வந்ததுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. இப்போ கூட ஒரு இயக்குனர் கேட்டார், என் பக்கத்தில் உட்காந்து இந்த இயக்குனர் கேட்டார், சார் உங்களுக்கு இப்போ எந்த படம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது சார்? எனக்கு இந்த ஆசையெல்லாம் கிடையாது சார், பார்ப்பேன் வாய்ப்பாக தான் போய் பார்த்துருவேன். ஆனால் எனக்கு பார்க்கணும்னு சில படங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்ல. ஏன்னா என்ன ஒரு பத்திரிக்கைக்காரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டார், சார் உங்களுடைய எய்ம் என்ன சார்? அதான்டா எனக்கு தெரியல, சுற்றி தேடிக்கிட்டே இருக்கேன். என்ன எய்ம் லைஃப்பில்? சினிமாக்காரன் ஆகிட்டேன், எனக்கு எய்ம் கிடையாது. இதோட பெரிய நடிகனாக வரணும்னு ஆசையா? அது கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய நடிகனுக்கு மகனாக பிறந்திருக்கும், நிம்மதியாக இருக்கணும், அது தப்பு இல்லை. இப்போ சொல்லும் போது கூட அவர் 7 பொம்பளை வச்சுருந்தாரு, அவர் வச்சுக்கிறாரு, உனக்கு ஏன்? அவர் வச்சிருக்காரு, வசதியை வச்சுக்கிட்டாரு, எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவர் ஆம்பளை ஏன்டா தொல்லை பண்ணுறேன், விட்றா என்ன விடு, நான் அப்படி இருக்கணும், இல்லை நான் குவைட்டா இருக்கேன், விட மாட்டேன். என்ன 10 நாளைக்கு முன்னாடி இதே நடந்தது நிகழ்ச்சி. ஏன்னா சிலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டும், சிலவற்றுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அது தப்பாக எழுதுவாங்க, அவர் நாங்கள் கேட்டோம் பதிலே சொல்லவில்லைன்னு அதை எழுதிட்டு போட்டு தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஓடணுமே, செய்தி நிறைய வேணும், செய்தி வேணும். இப்போ பாருங்கள், அந்த பேப்பரை பரட்டினா, நான் 2 பத்திரிக்கை தான் வாங்குறேன், பேர் சொல்லலை, பட் பேப்பரை பரட்டினா வெறும் கொலை 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 கொள்ளை, பொண்டாட்டி தலையை வெட்டினது, எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் வருது தெரியுமா? பரவாயில்ல, பொண்டாட்டி தலையை வெட்டுற அளவுக்கு வீரனாக இருக்கானே, பொண்டாட்டி எதிர்க்க போய் நிற்கிறதுக்கே யோசிப்பான், தலையை வெட்டியிருக்கானே. அப்புறம் வாத்தியார் சொல்லும்போது வேறு என்ன பண்ண முடியும், எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னன்னா, நான் நாடகம் நடிக்கும் போது எல்லா ரிஹர்சல் பார்க்கும்போதெல்லாம் நான் கூடவே ஏதாவது ஒன்று டைலாக் சைட்ல ஏதாவது சொல்லுவேன். என்னை விட சீனியராக நடிப்பாங்க சில பேர். அவன் 10th ஸ்டூடெண்ட்டாக இருப்பான், 11th ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். அவங்க நடிக்கும்போது நான் சில நேரங்களில் வாத்தியார்கிட்ட போய் சொல்லுவேன், சார் அவர் மாமா கேரக்டர் செய்கிறார், வயசான கேரக்டர் மாமா, அவர் ஏதாவது துண்டு கண்டெல்லாம் அந்த காலத்தில் இப்படி தூண்டில் இப்படி துண்டெல்லாம் போட்டுக்குவாங்கல்ல, அப்படி கழுத்து சுற்றி, ஸோ அடிக்கடி அந்த துண்டை அப்படி போட்டுக்கிற மாதிரி, கையில் ஒரு ஸ்டிக் இருக்கிற மாதிரி, இப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னால் ஒன்றும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அவன் சொல்கிறான் கொஞ்சம் செய்ப்பா அப்படிம்பார். அவங்களுக்கெல்லாம் ஒரே கோபமாக இருக்குது, இவன் 8th ஸ்டாண்டர்டு, இவன் எதுக்கு நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வாத்தியர்களுக்கெல்லாம் என்ன ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த ட்ராமாவில் உண்மையிலே இன்வால்வ்மெண்ட் ஆகி எங்கெங்கெல்லாம் எனக்கு முடிஞ்ச டைலாக்ஸ் எல்லாம் எனக்கு தோணுதெல்லாம் சொல்லுவேன். வாத்தியார் என்கரேஜ் பண்ணி என்னை எடுத்துக்குவார். அதுக்கப்புறம் ஸ்கூல் டே ட்ராமா முடிஞ்சது. அந்த ஸ்கூல் டே ட்ராமா முடிஞ்சு அடுத்த நாள் அசம்பிளியில் எல்லோரும் வெயிட் பண்ணியிருக்கோம். எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு ஹெட் மாஸ்டர் சின்னசாமி நாயுடு, நேற்று ஸ்கூல் டே ரொம்ப ஃபங்க்ஷன் சிறப்பாக இருந்தது, எல்லாருமே வந்தால் கலெக்டர் வந்திருந்தார், கலெக்டர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார். இந்த ஹோம் கம்மிங்னு சொல்லி அந்த ஸ்கூல் டேயில் ஒரு நாடகம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி கலெக்டர் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதுலேயும் இந்த ஹீரோவை நடித்த பையன் தம்பித்துறை எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அவனுக்கு ஒரு கப் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா உடனே எல்லாரும் கிளாப்ஸு. தம்பித்துறை இங்கிருந்து போய் அந்த கப்பை வாங்குறேன் 1500 பசங்களுக்கு முன்னால். உன்னை பார்த்து ஒரு நேரத்தில் பொறாமப்பட்டேன், இல்லை நீ உனக்கு உண்மையிலேயே அதை விட்டால் வேறு ஒன்றுமே உனக்கு மைண்டில் இல்லை, அந்த அளவுக்கு இருந்தேன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பித்துறை என்னை பார்த்து பழைய இதுகளெல்லாம் இது பண்ணிட்டான். ஸோ எனக்கு அந்த ட்ராமாவில் சொல்லி கொடுத்த அந்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் அந்த ட்ராமாவுக்கு என்னுடைய ஆசிரியர்கள், அவங்க சண்முகமணி மாஸ்டர், சோமசுந்தரம் மாஸ்டர், இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் படத்தில் நான் பேர் வச்சுட்டு இருக்கிறேன்னே அடிக்கடி. அதுக்கு என்ன காரணம்னா அவங்கெல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் இந்த ட்ராமேட்டிக் கிளப்பில் இருந்தவங்க. ஸோ இன்றைக்கி இங்கே வரும்போது தம்பித்துறை அப்படின்னு ஒன்றுமே எனக்கு டக்குன்னு என்னோடய ஃப்ளாஷ்பேக் அதெல்லாம் மைண்டுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த டைட்டில் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு
நான் அசிஸ்டண்ட் கிட்ட கூட பாதிப்புன்னு சொல்லும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து உனக்கு பாதித்த விஷயங்கள் என்னென்னு பாருங்க. இப்போ சினிமாவே எடுத்தீங்கன்னா எதேதோ ஒரு பல களங்கள் இருக்குது இல்லையா? அதில் வந்து இது என்ன சேனல் என்ன அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்தோம்னா ரிவெஞ்ச் இருக்குது, அந்த படம் இருக்குது, இந்த படம் அப்படிப்பான். ஆனால் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஒன்று வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறது, என்றைக்கும் எவர் கிரீனான்னு ஒன்று இருக்கிறது, லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாதிப்பு எல்லா ஊர்லேயும் எல்லாத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லா நாட்டிலையும் வந்து வர்ற படங்களில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சினிமாவில் வர்றவங்களுக்கும் சரி, இந்த கவிதை எழுதுறவனும் பாரு, முதல்ல வந்து அவன் லவ் பண்ணானே இல்லையா, லவ்வை பற்றி உடனே பாட்டு எழுதிடுவோம். அந்த மாதிரி படம் எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து இந்த லவ் அப்படிங்கிறது வந்து அந்த ஜேர்னலில் படம் எடுக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் டக்குன்னு உடனே தோணும். ஸோ அந்த மாதிரி இது இன்னைக்கு இந்த படத்தில் வந்து இவர் அப்படி இல்லை, இது வந்து வேற மாதிரி சொன்னாங்க. ஒரு 3 சப்ஜெக்டை வந்து வெவ்வேறு டைப்பான சப்ஜெக்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டைப் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றில் வந்து பிரசன்னா அவங்க சாந்தினி வர்றாங்க, இன்னொரு ஹீரோ ஹீரோயின், இன்னொன்று வந்து வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தம்பித்துறை அவர்கள் வந்து எடுத்துக்கிட்டதே சப்ஜெக்டே வந்து வழக்கமாக எல்லாரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டாக ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்காரு. அதே ஏன்னா யூஸ்வலாக லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி, அதில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் இவர் எடுத்துக்கிட்ட களமே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு களமாக இருந்தது. அதனால் 3 விதமான சப்ஜெக்ட் அப்படின்னா இதுக்கே அவருக்கு பாராட்டு சொல்லலாம். ஸோ அவர் வந்து இதுக்கு வந்து பக்கபலமாக வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது ஜீவிதம்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்கெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து அதை வந்து இது வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு நாளில் ஒரு ஸ்டார்ட் பண்ணி உடனே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடுக்கலை. இதில் படத்தில் ஆக்ட் பண்ணவர் கூட ஒருத்தர் காணோம், இல்லை போயிட்டாரு. நடித்த ஒரு பாட்டில் இருந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு பின்னால் இவ்வளோவெல்லாம் இவர் அந்த பெயின்னு போட்டதை அவர் தான் சொன்னேன், அதுதான் நடிச்சுக்கிட்டேன், இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ எவ்வளோ நாளாக வந்து இதை அசை போட்டு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக எல்லாரும் அவரை கூப்பிட்டு நிற்க வச்சுருந்தவங்கெல்லாம் ஒரு பெரிய குரூப்பே வந்தாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க யாரெல்லாம் அவருக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அட்வான்ஸாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக